இங்கே ஒரு ஆளை கட்டுறாங்க, நர்சிங் படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா ஊரை சுத்திட்டு இருப்பான். அவன் பண்ற வேலை எல்லாமே ரொம்ப மட்டமான வேலையா தான் இருக்கு. எப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறான், அங்க மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு ஃபங்க்ஷன் நடத்தவங்க கிட்டே சொல்லிட்டு வருவான். ஒரு கட்சியில சேரலான்னு பார்ட்டிக்காரங்க கிட்ட விசாரிக்கிறான். வேலை வெட்டி இல்லாதவனுக்குலாம் நாங்க கட்சியில சேர்த்துக்கிறதுன்னு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இப்போ ஒரு கார்ல ஒருத்தவங்க வந்து வழி கேட்கும் போது வேணும்னே அவங்கள தப்பான வழியை காமிச்சு சுத்தல்ல விடுறான். ஏன்டா இப்படி பண்றேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா, சொகுசா கார்ல தானே வராங்க, நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வரட்டும்னு சொல்றான். இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் அவனோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தவன் ஃபாரின்ல இருந்து வந்து நம்ம ஹீரோவை பத்தி முழுசா தெரியாம அவனை பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போறான். போன இடத்துல பொண்ணை வீட்டை பார்த்த வாயை பொழுது இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையானு வயிறு எறிறான். உள்ள போய் பொண்ணை பார்த்ததுமே எரியற தீயில எண்ணெயை ஊத்துன மாதிரி பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா. பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போக அவளை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டிடுறான். இப்ப இந்த பொண்ணு பின்னாடி இவன் சுத்த ஆரம்பிச்சிடறான். அவன் போற வர இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போறது, அவ வீட்டு பக்கமாவே சுத்தி சுத்தி வர்றதுன்னு. அவ வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது இவனும் வாக்கிங் போறன்ற பேர்ல வேஸ்ட் சட்டையில ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆளு பார்க்கவே செம காமெடியா இருப்பான். அவளோட வேகத்துக்கு இவனால ஈடு கொடுத்து நடக்க முடியாம பாதியிலேயே திரும்பிடுறான். அப்படிதான் ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது இவனை பார்த்த அந்த பொண்ணு இன்னொரு தடவை என் பின்னாடி சுத்தினா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லிடுவா. இந்த மூவியை ஃபுல்லா பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க.